வாழக தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் விண்ணை திறந்து மண்ணுலகிலே சுந்தர இரட்சகனாக அவதரித்த கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் பூலோக ஓட்டத்தை வெற்றிகரமாக தொடர நமக்கு துணை புரிகின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக 2025 ஆண்டு கிறிஸ்து பிறப்பு திருநாளிலே ஆண்டவருடைய வீட்டில் இருக்கிற நம்ம ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி, அதில் சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 11, 12 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தை அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. தம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த கடவுளே, ஆண்டவரே, கலங்கி போயிருந்த யோசிப்பு என்ன செய்வதென்று தெரியாமல் துவண்டிருந்த மரியாள், இவர்களுக்கு பயப்படாதே என்ற வார்த்தை தான் புதிய தெம்பையும் புதிய ஆற்றலையும் புதிய வலிமையும் அவர்களுக்கு தந்தது. ஆம் கர்த்தாவே,
உம்முடைய ஜனன திருநாளிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உம்முடைய வார்த்தைகளை கொண்டு திடப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தும். உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் அருள் புரியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பு பண்டிகை சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி கொண்டாடுகின்ற கூட்டத்திலே 3 வகையான மக்களை நான் பார்க்க முடியும். இன்றைக்கு 3 வகையான மக்கள் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறார்கள். ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், புசிப்போம் குடிப்போம். கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே அல்லது கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று சொன்னாலே புசிப்பதும் குடிப்பதும் தான். நாளைக்கு நீங்கள் பத்திரிகையிலே பார்த்தால் தெரியும், திண்டுக்கல் மாவட்டத்திலே டாஸ்மாகில் இவ்வளவுக்கு வியாபாரம் நடந்திருக்கிறது என்று சாதனை பட்டியலை பத்திரிகைகள் வெளியிடும். அல்லது தமிழக அளவிலே பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் கிறிஸ்து பிறப்பன்றைக்கு, கிறிஸ்து பெருமான் பிறந்த தினம் அன்றைக்கு இவ்வளவுக்கு கோடிக்கு என்ன விற்றிருக்கிறது, மதுபானம் விற்றிருக்கிறது என்ற பட்டியல் வரும். அதே போல இது ஒரு கூட்ட மக்கள். ஜாலியான நாள்தான், நமக்கு விதவிதமாய் சமைத்து விதவிதமாய் சாப்பிட்டு மகிழ வேண்டும். இப்படி ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். யார் என்று சொன்னால் அவர்கள் வேடிக்கை பார்க்கிற கூட்டம். வேடிக்கை பார்க்கிற கூட்டம். மக்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள், எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது, வீடுகளும் இடங்களும் திருச்சபைகள் எல்லாம் எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டே பார்ப்பார்கள். இது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே பார்த்தால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆலயங்களும் அதிக தொகையை செலவழித்து விளக்குகளினாலே, வண்ண விளக்குகளினாலே அலங்கரிப்பார்கள். ஆங்காங்கே குடில்கள், ஒரு குடில் மாத்திரமே கிட்டத்தட்ட 40 to 50 லட்சம் வரை இருக்கும். இவ்வாறு விளக்குகளையும் குடில்களையும் பார்ப்பதற்காகவே சாறை சாறையாக மக்கள் வாகனத்தை பிடித்து இடம் விட்டு இடம் போய்கொண்டே இருப்பார்கள். ஆலயத்தில் ஆட்களை பார்த்தா என்ன செய்யாது, காணாது. வேடிக்கை பார்க்கிற கூட்டம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது, ஜாலியாக ஒரு சுத்திட்டு வருவோம் அப்படி என்று வேடிக்கை பார்க்கிற கூட்டம். அடுத்து 3வது ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது. அது என்ன கூட்டம் என்று சொன்னால் ஆராதிக்கிற கூட்டம். நமக்காக தன்னையை துறந்து அன்பின் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார், அவரை தரிசிக்க வேண்டும், அவரை பாடி போற்ற வேண்டும், அப்படி என்று ஆராதித்து மகிழ்கிற கூட்டம். இதே போலதான் இயேசு பிறந்த போதும் 3 வகையான கூட்டத்தார் இருந்தார்கள். அதை நாம் திருமறையிலே மிக அழகாக பார்க்க முடியும். அந்த 3 வகையான கூட்டத்தார் யார் என்பதை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைத்து இந்த நாளுக்குரிய இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். முதலாவது வாசியில் பார்க்கலாம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 16வது வசனம்.
அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி இரண்டு வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இயேசு பிறந்த போதும் ஒரு கூட்டம் எழுப்பினது. அது யார் என்று சொன்னால் ஏரோதும் ஏரோதனுடைய ஆட்களும். இப்படி ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி ஏரோது உறுதிப்படுத்தின பிற்பாடு இந்த சாஸ்திரிகளுடைய தகவலுக்காக காத்திருக்கிறார். ஆனால் இந்த சாஸ்திரிகள் தூதனால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் அரண்மனைக்கு வராமல் சென்று விட்ட பிற்பாடு ஏரோது உணர்கிறான், இந்த சாஸ்திரிகளால் நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன், ஏமாற்றப்பட்டு விட்டேன். அவரிடத்திலிருந்து தகவல்களை திரட்ட முடியும் என்று நினைத்திருந்தேன், ஆனால் அது பொய்த்து போய்விட்டது. ஆகையால் இந்த இயேசுவை நாம் விட்டு வைத்து விடக்கூடாது. இது நிச்சயமாய் நம்முடைய நாற்காலிக்கு ஒரு பெரிய பாதகத்தையும் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று அவன் அஞ்சினான். ஆகையினால் உள்ளத்திலே அவனுக்கு பகையும் வைராக்கியமும் ஏற்பட்டது. அவன் என்ன செய்கிறான்? 2 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்யும்படிக்கு அவன் கட்டளை பிறப்பிக்கின்றான். இன்றைக்கும் அப்படிதான். இயேசு ஏன் வந்தார், எதற்கு வந்தார் என்பதை அறிய முற்படாமலேயே, இயேசு வந்ததன் நோக்கத்தை தெரிந்து கொள்ள முயலாமலேயே இயேசுவை பகைக்கின்ற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதத்திலே மிக அருமையாக மிக தெளிவாக பார்க்கிறோம். சங்கீதம் 2வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார். பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார். ஏன் நகைப்பார்? கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட கிறிஸ்துவுக்கு எதிராக சிந்திக்கிறவர்களையும் ஆலோசிக்கிறவர்களையும் எதிராக செயல்படுகின்றவர்களையும் பார்த்து கடவுள் நகைப்பார். அப்போ இந்த இயேசுவை பற்றி மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படிதான். இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே, சிந்தனைக்காக முன்வைக்கப்பட்ட நற்செய்தி பகுதியிலே இதைத்தான் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், யோவான் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. பகைக்கிற கூட்டம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 2025வது ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுவதற்கான ஒரு மாபெரும் பாக்கியத்தை, ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை, வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்,
எந்த அளவிற்கு ஆழமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் அவரை அறிந்திருக்கிறோம், எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை உய்த்து உணர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் அவரில் முழுமையான விசுவாசம் நமக்கு இல்லையாகில், இன்னும் அவரை பற்றியுள்ள முழு அறிவு நமக்கு இல்லையாகில், இன்னும் அவரை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாவிடில், இன்னும் நாம் கிறிஸ்துவை பகைக்கிற கூட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஒருவேளை நாம் ஆலயத்திற்குள்ளே உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் இன்னும் அவரை விசுவாசிக்கின்ற ஒரு முழுமையான விசுவாசம் எனக்கு இல்லையே, நான் கிறிஸ்துவை பகைக்கிறவன் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவது பாருங்கள், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல், அவர்கள் இந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து அவரை பணிந்து கொண்டு. முதல் கூட்டம் என்ன கூட்டம் என்று சொன்னேன்? பகைத்த கூட்டம், இயேசுவை பகைத்த கூட்டம். இரண்டாவது கூட்டம் யார் என்று சொன்ன பார்ப்போம் என்று சொன்னால் பணிந்த கூட்டம். அதுதான் யார் என்று சொன்னால் சாஸ்திரிகள். வித்தியாசமான நட்சத்திரத்தை பார்த்து ஒருவர் பிறந்திருக்கிறார், உலகத்தின் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு நட்சத்திரத்தை பின்பற்றி வந்த கூட்டம். கடைசியாக இயேசுவை கண்ட மாத்திரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? வேதம் அழகாய் சொல்லுகிறது, சாஷ்டாங்கமாய் விழுந்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து, அடுத்து சொல்லுகிறது பணிந்து. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட பணிதல், எப்பேற்பட்ட வணக்கத்தை அவர்கள் தெரிவிக்க, சாஷ்டாங்கமாய் விழுந்து. இதை நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டும். இந்த சாஸ்திரிகள் சாதாரணமானவர்கள் அல்ல. நிச்சயமாய் அவர்கள் ஒரு வானாராய்ச்சியாளர்களாகத்தான் இருந்திருக்க முடியும். வானத்திலே கண்ட வித்தியாசமான நட்சத்திரத்தை அடையாளம் கண்டுகொண்டு நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள் என்று சொன்னால், கடினமான பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் சாதாரணமானவர்கள் அல்ல. அப்பேற்பட்ட மனிதர்கள் ஒரு அன்றைக்கு பிறந்த ஒரு குழந்தைக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்தார்கள்? விழுந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார்கள். வெறும் பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லவில்லை. எப்படி பணிந்தார்கள்? சாஷ்டாங்கமாய். அது சிலர் பார்ப்போம், நாளையத்திலேயே பார்ப்போம். ஏராளமான மக்கள் ஜெபத்திற்கு வருகிறார்கள். சிலர் ஆலயத்தின் பிற்பகுதியிலே இருந்து ஜெபித்து விட்டு கடந்து செல்வார்கள். சிலர் அங்கே ஆலயத்திலிருந்து வாசலிலிருந்தே முழங்காலை முடைக்கும் நடந்து முழங்காலையே நடந்து ஜெபித்து விட்டு கடந்து செல்லுவார்கள். சிலரை பார்த்தால் அப்படியே வீழ்ந்து கிடப்பார்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வீழ்ந்து கிடப்பார்கள். என்ன, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை சுவாமி, நான் வெறுமை. ஒருவேளை எனக்கு வாய்ப்பு வசதிகள் இருக்கக்கூடும், ஒருவேளை எனக்கு கல்வி இருக்கக்கூடும், ஒருவேளை நான் கைதறைய சம்பளம் வாங்கக்கூடும். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் ஒன்றுமே இல்லை. அதுதான் அந்த ஞானிகள் செய்த காரியம். அதுதான். எப்படி பணிந்தார்? சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம்.
அப்படி என்று சொன்னால் பாலன் இயேசுவை எந்த அளவிற்கு நாம் அவருக்கு கனத்தையும் மகிமையையும் நாம் கொடுக்கிறோம். இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே பெத்லகேமிலே பிறந்த ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். பெத்லகேமிலே பிறந்த மனிதனாய் அவதரித்த இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல. உலகம் படைக்கப்பட்ட போது அந்த படைப்பின் காரியத்திலே பங்கெடுத்தவர். அடுத்ததாக எபிரேயர் 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவதூதரை பார்க்கிலும் அதிக விசேஷித்தவராய் திகழ்ந்தார். மேன்மை உள்ளவராக்கப்பட்டவர் அவர். 6வது வசனம் சொல்லுகிறது, தேவதூதர் யாவரும் அவரை பணிந்து கொள்ள கடவர்கள். அப்போ சாதாரணமானவர் அல்ல. ஏதோ உலகத்தில் ஒரு மனிதனாக அவதரித்து விட்டார் என்பதற்காக ஒரு சாதாரணமான மனிதனாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அப்படி என்பதற்காக எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் மிக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார். அவர் உலகம் படைக்கப்பட்ட போது அவர் இருந்தார் ஐயா. அவரை கொண்டுதான் உலகங்களை உண்டாக்கினார். தேவதூதரை எல்லாவரை பார்க்கிலும் அதிக மேன்மை உள்ளவர். ஆகையினாலே தேவதூதர்களும் அவரை என்ன செய்ய வேண்டும்? பணிய வேண்டும். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட போது நைசா வந்து பேசலாம். எப்படி பேசுறான்? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு தருகிறேன், ஒன்றே ஒன்று செய்தா போதும், நீர் ஒரே ஒரு காரியத்தை செய்யும், நீர் என்னை என்ன செய்யும்? பணிந்து கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறான். இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதனாக பிறந்து விட்டார். ஆகையினால் நிச்சயமாகவே அவரை தன்வசப்படுத்திக் கொண்டால் அவரை மேற்கொள்ள முடியும் அப்படி என்று எண்ணினார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஆகையினால் அன்பானவர்களே, நாம் 2025வது ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஆராதிக்கப்படத்தக்கவர், அஞ்சப்படத்தக்கவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சாதாரணமான மனிதர் அல்ல. ஆராதிக்கப்படத்தக்கவரும் அஞ்சப்படத்தக்கவரும் என்பதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீத பகுதி 2வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, பயத்துடனே, எப்படி? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற போது ஒரு நடுக்கமும் ஒரு பயமும் நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளங்களை ஆட்கொள்ள வேண்டும். அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி சொல்லுகிறது. 52வது அதிகாரம், ஏசாயா 52வது அதிகாரம் 3வது வசனம், எருசலேமின் குடிகளே, 9வது வசனம், எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, நீங்கள் முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கடவுள் எருசலேமை என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். நம்மை மீட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி, ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் சிலுவையிலே நமக்காக சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் முழங்கி நாம் கம்பீரமாய் நம்முடைய ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும்.
அடுத்து மூன்றாவது ஒரு கூட்டம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 17வது வசனம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 17வது வசனம். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பகிர்ந்த கூட்டத்தார் அன்றாட பிழைப்புக்காக, வயிற்றை நிரப்புவதற்காக ஆடுகளை மேய்த்து கொண்டே இடம் விட்டு இடம்பெயர்ந்து வயல்காடுகளிலே வயலிலே தங்கி உறங்கி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு இயேசு பிறந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு முதலாவதாக அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் சொன்னபடியே போனார்கள், இயேசுவை கண்டார்கள், மகிமைப்படுத்தின மகிமையை படித்துக் கொண்டு திரும்பினார்கள். திரும்பினவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரசித்தம் பண்ணினார்கள். இப்படி ஒரு விசேஷித்த குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி மெய்ப்பர்கள் சொன்னார்கள். பகிர்ந்த கூட்டம். அப்போ முதல் கிறிஸ்மஸ்லேயும் சாதாரண கல்வி அறிவு அற்ற மெய்ப்பர்கள் செய்த காரியம் பகிர்ந்து கொண்டார்கள், பகிர்ந்தார்கள். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த பகிர்தல் மிக இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்பவர் அழகாக சொல்லுகிறார், நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் உலகத்தின் பாதி பகுதிகளில் இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை குறித்து மக்கள் அறியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் வருகையை குறித்து இன்னும் தெரியாத மக்கள் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் நம்முடைய கிளை ஊழியர் நடைபெறுகின்ற பழனிக்கு சென்றோம். சித்திரைக்குளம் பகுதியிலே நம்முடைய ஆலயத்திற்கு என்று நிலம் வாங்கி போட்டிருக்கிறோம். அதை சுற்றிலும் கிட்டத்தட்ட 20 கிராமங்கள் இருக்கிறது. அதில் ஒரு கிராமத்திலே ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், ஒரு 10 சாரிகளும் ஒரு ஆண்களுக்கு ஒரு 5 லுங்கியும் என்று எடுத்துக்கொண்டு போனோம். அங்கே வந்தவர்கள் கிட்டத்தட்ட 15 பெண்மணிகள் வந்தார்கள். அடுத்து காலேஜ் படிக்கிற பசங்கள் ஒரு 4 பேர் வந்தாங்க. பெரிய ஆட்கள் ஒரு 5 பேர் வந்தார்கள். உண்மையாகவே அதில் அந்த 15 பேரில் இயேசுவை பற்றி ஓரளவுக்கு தெரிந்தவர்கள் 2 பேர். அவர்களிடத்தில் கேட்டேன், கிறிஸ்மஸ்னா என்ன, கிறிஸ்துமஸ் பண்டிகை யார் கொண்டாடப்படுகிறது? இந்த 15 பேரில் 2 பேரை தவிர, அதில் இருந்த பெண்களிலே 2 பேரை தவிர 13 பேருக்கு என்னவென்றே தெரியவில்லை. இயேசு ஏன் இந்த பூமியில் வந்தார் அப்படின்னு கேட்டா அது கூட தெரியல. ஒரு பாட்டி சொல்லிச்சு, எங்களுக்கு எதுவும் தெரியாது சாமி, நீ சொல்லிக் கொடு சாமி, அப்பத்தானே எங்களுக்கு தெரியும், நீ சொல்லிக் கொடு சாமி, அப்பந்தானே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது அப்படி என்று சொன்னார்கள். அடுத்ததாக முந்தின தினம் நம்முடைய சாம்சன் ஐயா அவர்கள் பெரிய குளத்தில் அங்கே ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அங்க ஒரு காலகட்டத்திலே மிஷனரிகளால் சந்திக்கப்பட்ட மக்கள் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். சரியான ஊழியங்கள் இல்லை, சரியான பகிர்தல் இல்லாத காரணத்தினால்
அவர்களுக்கும் சரியாக இயேசுவை பற்றியுள்ள ஒரு முழுமையான அறிவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டுமே பெரியகுளமாயிருக்கட்டும், பழனியாயிருக்கட்டும், இந்த ரெண்டுமே நம்முடைய மலையின் அடிவாரத்திலே இருக்கிற பகுதிகள். நம்முடைய மலையின் அடிவாரத்திலே இருக்கிற பகுதிகள். ஆனால் மலை உச்சியில் இருக்கிற காலாகாலம் மிஷனரிமார்களால் வந்து சந்திக்கப்பட்ட நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? எந்த அளவிற்கு நாம் பகிர்கிறோம்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தனக்குத்தானே செயல்படும் எந்த திருச்சபையாக இருந்தாலும், தனக்குத்தானே செயல்படும் எந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் தன்னில் தானே அழிந்து போகும். அதான் சவக்கடல் என்று ஒன்று இருக்கிறது. டெட் சி, சவக்கடல் என்று சொல்லுவார். அந்த சவக்கடல், டெட் சி, அந்த தண்ணீர் யார் விழுந்தாலும் என்ன செய்வதில்லை, மூழ்கி போவதில்லை, மிதந்துட்டே இருப்பார்கள். அந்த அளவிற்கு அது தன்மை உடையது, உப்புத்தன்மை அதிகம் உடையது. அது பல்வேறு காரியங்களுக்காக அதை பயன்படுத்துகிறார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் அதை சவக்கடல், டெட் சி அப்படி என்று சொல்லுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அது பல்வேறு இடங்களில் வருகின்ற தண்ணீர் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும். தண்ணீரை என்ன செய்து கொள்ளும்? உள்வாங்கிக் கொள்ளும். ஆனால் அதிலிருந்து ஒருபோதும் தண்ணீர் என்ன செய்வதில்லை, எந்த வழியாகவும் வெளியேறுவதில்லை. ஆகையினால்தான் அந்த தண்ணீருடைய தன்மை மாறிவிட்டது. ஆகையினாலே தான் அதற்கு சவகடல் என்று பெயரை வைத்திருக்கிறார்கள். தாம் நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஜீவியத்தில் எல்லாவற்றையும் நாம் வாங்க என்று வாங்கிக் கொள்கிறோம். ஆனால் பகிர்தல் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. இயேசு எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையை சந்தித்தார், இயேசு எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையை தொட்டார், இயேசு எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை பகிர்ந்து வாழுகின்ற ஒரு தன்மை நம்மிடத்திலே இன்றைக்கு குறைந்து வருகிறது. அதான் பவுலடிகளார் 2 கொரிந்தியர் திருச்சபைக்கு சொல்லுகின்ற போது மிக அருமையாய் சொல்லுகிறார். 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகள், நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகள் அப்படி என்று சொல்லுகிறது. அப்போ ஸ்தானாதிபதிகள் தான். ஸ்தானாதிபதினா அம்பாசிடர்ஸ்னா ஒரு நாட்டினுடைய ஒரு தூதுவராக இருப்பார்கள். அதே போல பரலோகத்தின் தூதுவர்கள் நாம். பரலோகத்தின் செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நாம். அன்பானவர்களே, நாம் எண்ணி பார்ப்போம். கலகலமாய், விதவிதமாய், அழகாய், மகிழ்ச்சியாய் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். புதிய ஆடைகளை எடுக்கிறோம், புதிய உணவுகளை சமைத்து மகிழ்கிறோம், சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போய் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் இன்னும் இயேசுனுடைய அன்பை ருசியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசு இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை நம்மளை எத்தனை பேர் நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்மை அர்ப்பணிப்போம். புசித்து குடிக்கிற கூட்டமாக இல்லை, வேடிக்கை பார்க்கிற கூட்டமாக இல்லை, அல்லது பகைக்கிற கூட்டமாக இல்லை, கிறிஸ்துவை உண்மையாய் பணிந்து கொள்ளுகிற கூட்டமாய், இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பகிர்ந்து வாழ்கிற கூட்டமாய் திகழ்வோம். அப்படி என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்ற பண்டிகை அர்த்தமுள்ள பண்டிகையாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக்கொள்வதாக. ஆமென்.